ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடக்க போகிற இந்த போட்டியில் கண்டிப்பாக ராஜி ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ராஜியோடைய டான்ஸ் நம்மளே பல எபிசோடில் பார்த்துருக்குறோம். சரவணன் தங்கமயில் கல்யாணத்தில் ரொம்பவே அழகாக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ராஜி. ஸோ அதனால் அவங்க மேலே சந்தேகமே இல்லை, அவங்க ரொம்பவே அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க. இப்போ மற்ற சீரியல்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில டேலண்ட் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. பட் அது மொக்கையாக தான் இருக்கும். ஆனாலும் அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின் அப்படின்றதுனால கதைக்காக அப்படி காட்டுவாங்க. பட் ராஜியோடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ரொம்பவே சூப்பராக டான்ஸ் பண்ணுற ஒரு பொண்ணு. ஸோ அதனால் அவங்க வின் பண்ணுற மாதிரி காமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம செந்தில் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய மாமா கிட்ட பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. என்ன அப்படின்னா, நேற்று பாண்டியன் பேங்க்லேருந்து 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு வர்ற வழியில் அவங்க மாமா இன்னும் கடையிலே தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவரை போய் பார்த்து சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் உள்ளே போகிறாரு. அப்போ அவங்க மாமா வாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ செந்தில் பல கேள்விகள் கேட்காரு. மாமா, இப்போ நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் மாப்பிள்ள, கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மாப்பிள்ள, நம்மளை எதுவும் ஏமாற்றிட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி ரொம்பவே ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இல்லை மாமா, பணத்தை கட்டினதுக்கப்புறம் ஏதாச்சும் வழியில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. தொடர்ந்து நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஐயோ இல்லை, அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நான் கேரண்டி, கண்டிப்பாக வேலை நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக நம்ம செந்திலோட கை வருது. அப்போவும் யோசிக்கிறாரு. தன்னுடைய அப்பா சொன்ன வார்த்தை, 10 லட்ச ரூபா தான் இருக்குது, மீதி பணம் பத்தாது, அதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஐயோ, ஆல்ரெடி அப்பா பணம் வேற இல்லைன்னு சொன்னாரே, இப்போ நம்ம போய் இப்படி பண்ணோம்னா அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பணத்தை அப்பாக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே வச்சுட்டு இல்லை இல்லை மாமா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கடைக்கு போய் அவங்க அப்பாக்கிட்ட பணத்தையும் ஒப்படைச்சிட்டாரு. இப்போ இங்கே ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. தங்கமேல் கிளம்பிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. திருவிழாவுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா சுகன்யா பாண்டியன்கிட்ட, என்னென்ன நீங்கள் அக்கா இருந்தால் நல்லா சாப்பிடுவீங்க, இப்போ சரியாகவே சாப்பிட மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, அவள் சமைச்சா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவேன் தான், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் இப்போயும் நல்லா தான்ப்பா இருக்குது, ஓரளவு சாப்பிட்றேன் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இல்லை எங்கே மாமா, நீங்கள் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இல்லைண்ணே நீங்கள் சரியாக சாப்பிடலை அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் எப்படியோ சமாளித்து வைக்கிறாரு பாண்டியன். அதுக்காக உண்மையாக சொல்ல முடியும், நீங்கள் சமைக்கிறது நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு அவர் கொஞ்சம் அமைதியாகவும் ஒரு சில விஷயங்களை மறைச்சும் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ அதற்கு முன்னாடி சரவணன் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னடா சரவணா, இந்நேரமே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாப்பா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, டே ஆனால் நீ மயிலை கூப்பிட போலையாடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது மயிலை கூப்பிட போலையாவா, என்னப்பா சொல்கிறீங்க, அவங்க தான் இன்னும் வர்றதுக்கு 2 நாள் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே இல்லைடா, அந்த பொண்ணு மட்டும் முன்னாடியே கிளம்பி வருதாம்லடா, அந்த பிள்ளை மட்டும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எதுக்கு மயில் மட்டும் கிளம்பி வரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா அந்த பொண்ணுக்கு கம்பெனியில் வேலைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதோ அவசரம்னு வர சொல்லிட்டாங்களாம், அதனால தான் அந்த பிள்ளை கம்பெனிலேருந்து கிளம்பிடுச்சு கோயிலேருந்து, இப்போ வந்துக்கிட்டு இருக்குடா வீட்டுக்கு, நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைப்பா எனக்கு நிஜமாவே தெரியாது, அதனால தான் நான் போகாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ தங்கமயில் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாண்டியன், டே இங்கே பாரு அந்த பிள்ளை வீட்டுக்கே வந்துடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததில் பாண்டியனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்டு நம்ம சரவணன் யோசிக்க ஆரம்பிக்காரு, இவன் எதுக்காக இப்போ வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு.
சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னப்பா தங்கமேலு, எதுக்காகப்பா வந்துட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை மாமா, எனக்கு வந்து கடையில் லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா இது, அப்படி என்னப்பா ஆஃபீஸு, அப்படி என்னப்பா வேலை, உடனே உடனே வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தங்கமயிலும் ஏதேதோ சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியனுடைய கேள்விகளுக்கு தங்கமயிலால் பதில் சொல்ல முடியலை. அப்படி என்னப்பா ஆஃபீஸ், அப்படி என்ன வேலை, நீ பேசாமல் அப்படி கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம சரவணன் அந்த டைமில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைப்பா தங்கமயிலு இன்றைக்கி தான் அங்கே போகிற கடைசி நாள் அந்த வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆமாப்பா, அவளுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்க, ரொம்ப வேலை வாங்குறாங்க, அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் போக வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ இவங்களுடைய பிளான் படி தங்கமயில் வந்து இதுக்கப்புறம் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்றதான் சரவணனுடைய எண்ணம். எதற்காக அப்படின்னா, போய் சப்ளையர் வேலை பார்க்கணுமா, இவ்வளோ படிச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. பட் அவங்க படிக்கலை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போதைக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி தான் அந்த வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய எண்ணப்படி வேண்டாம், எதுக்காக மயில் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய விருப்பத்தினால நீ வேண்டாம் மயில், நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு போவேணாம் அப்படின்னு அவர் அக்கறையாக சொல்லலை, பட் அக்கறையாக நினச்சி தான் என்ன பண்ணுறாரு, வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இப்போ தங்கமயிலும் வந்துட்டு சரிங்க மாமா, நான் இன்றைக்கி போய் இதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது இதற்கப்புறம் இங்கே நம்ம திருவிழா எபிசோடை காமிக்கிறாங்க. நம்ம கோமதி எல்லாருமே வந்துட்டு திருவிழாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கே போட்டி வந்து ஆரம்பமாக போகுது. எல்லோரும் போட்டியில் கலந்துக்கிறவங்க வந்துட்டு முன்னால் உட்காந்துருக்கவங்ககிட்ட பேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களும் வந்துட்டு முன்னால் பேர் கொடுக்குற வேலைக்கு போகிறாங்க. நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு ராஜி வந்து கடைசியாக தான் பேர் கொடுக்குறாங்க. சரி ஓகே, எப்படியாவது போட்டியில் கலந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய விருப்பப்படி இப்போ பேரும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்த நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 10-30 பேர்கிட்ட கலந்துருக்காங்க. அப்போ கோமதி வந்துட்டு, என்ன ராஜி இது, இப்படி இத்தனை பேர் கலந்துக்கிறாங்கடி, உன்னால் முடியுமா, இப்படி இத்தனை பேர் கலந்துக்கிற போட்டியிலலாம் கண்டிப்பாக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுவும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறதே கஷ்டம்தான், அதனால் பேசாமல் நீ பின்னால் வந்துரு, நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஐயோ அத்தை பேசாமல் இருங்க, அவள் கலந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜியை அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருடி, இந்த வீட்டில் நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ அத்தை விடுங்க அத்தை அப்படின்ற மாதிரி மீனா சொல்லும்போது, சில நேரத்தில் மாமியார் மாதிரி நடந்துக்குவா, சில நேரம் மாமியாரையே மிஞ்சி நடந்துக்கிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ராஜி போய் பேர் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதற்கப்புறம் போட்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஒருத்தராக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கோமதியை குழப்புற மாதிரி அவங்க கூட வந்திருக்கார் இல்லையா, ஊரை சுற்றி காட்டுறதுக்கு ஒருத்தர் பாண்டியன் அரேஞ்ச் பண்ணியிருந்தார்ல, அவர் சொல்கிறாரு, இப்போ இந்த இதில் வந்து 2 பேர் வந்து சினிமாக்காரங்க, சினிமாவில் ஆடுறவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இன்னும் கொஞ்சம் கோமதிக்கு புளியை கரைச்சி விட்டுருச்சு. என்னடா இது, இப்படிப்பட்டவங்க ஆடுறதுலலாம் வந்துட்டு என் மருமக எப்படி ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ராஜி மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க வந்து கல்யாண வீட்டில் ஆடும்போது மட்டும்தானே பார்த்துருக்காங்க. ஸோ ராஜிக்குள்ளே நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ இதற்கப்புறம் வந்துட்டு ராஜி என்ன பண்ண போகிறாங்க, சரி ஓகே நம்மளுடைய திறமையை நம்ம தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4-5 பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க, எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ராஜி வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. ஸோ என்ன உங்களை பார்த்தா நம்ம ஊருக்காரங்க மாதிரி தெரியலையே, வெளியூரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, எந்த ஊருன்னு கேட்குறாங்க. நான் வந்து குன்னக்குடியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொன்னோடனே, ஓ குன்னக்குடியிலேருந்து வந்திருக்கீங்களா, அங்கேருந்து வந்து எங்கள் ஊர் பசங்களை ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறீங்களா, மேலே கீழே இறங்கி போங்க, அதெல்லாம் முடியாது, உங்களால் ஜெயிக்க முடியாது, எங்கள் ஊருக்காரங்க முன்னாடி உங்களால் எப்படி ஆட முடியும், அது எங்கள் ஊர் பிள்ளைங்களை நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே இறங்குங்க கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கோஷம் போடுறாங்க. அப்போ ராஜி வந்து,
ரொம்பவே ஷாக் ஆகி ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கீழே நம்ம கோமதி டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ இப்படி சொல்கிறாங்களே ராஜியை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இறங்கியாவது வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி கண்டிப்பாக துணிச்சலாக ரொம்பவே தைரியமாக டான்ஸ் பண்ணி முடிக்க போகிறாங்க. ராஜி டான்ஸ் ஆட ஆரம்பித்த உடனே அத்தனை பேரும் அங்கே வாயை பிளந்து தான் ஆகணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. ஏன்னா ராஜியோடைய டான்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் புரியல. ஸோ அவங்க எல்லாரோடைய மூக்கையும் உடைக்கிற மாதிரி ராஜி ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ ராஜி இப்போ சூப்பராக ஸ்டேஜுக்கு டான்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான மூமெண்ட் நெருங்கிடுச்சு. ஸோ இப்போ பாட்டை ப்ளே பண்ண சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க கத்தி கத்தி இல்லை அதெல்லாம் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா. அதற்கு வந்திருக்க நடுவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், சுற்றுப்பட்டில் இருக்க அத்தனை பேர்த்தில் யார் வேணாலும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்றது தான் விதிவிலக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. உள்ளூர்காரங்க மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்னா நம்ம எதுக்காக போட்டின்னு ஒன்று வைக்கணும்? நம்ம ஊர்லேயே யாரையாச்சும் ஒருத்தரை செலக்ட் பண்ணி நம்மளே கிஃப்ட் கொடுத்துட்டு பேசாமல் இருந்துக்கலாம்ல. என்ன நீங்களாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் வெளியூர்லேருந்து வந்தவங்களும் கலந்துக்கலாம். அம்மா நீ போம்மா, நீ போய் டான்ஸ் ஆடுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ராஜியை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் ராஜி அழகாக டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து மற்றவங்க எல்லோரும் வியந்தே போயிடுறாங்க. இந்த பொண்ணு இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுறாங்களே, இப்போ நம்ம எல்லோரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. செம்ம ஸ்பீடாக சூப்பராக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அங்கே இருக்கிற அத்தனை பேரும் வியந்து தான் போகிறாங்க. என்னடா இது சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்ம ஊர் பொண்ணுங்க ஜெயிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குள்ளேயும் பயம் பொறாமை தான் வருதே தவிர அவங்களுடைய திறமையை யாரும் மதிக்கலை. ஸோ இப்போ ராஜி கண்டிப்பாக பல இக்கல்களை தாண்டி தான் என்ன பண்ண போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு இதுலேருந்தே ரொம்ப நல்லா புரியுது. அவங்க கதிருக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த போட்டியிலே கலந்துருக்காங்க. ஸோ கதிர்க்காக அவங்க பல கஷ்டங்களை தாண்டி தான் அந்த பைக்கை வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா புரியுதுங்க. ஸோ இதற்கப்புறம் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக நினைக்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நம்ம ராஜி அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து எப்படியாவது என்ன பண்ணணும், அந்த ஊர்க்காரங்க எல்லோரும் ஒன்று குடிக்கிறாங்க. எப்படியாச்சும் நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணணும், இந்த பொண்ணை டான்ஸ் பண்ண விடாமல் ஆக்கணும். அதற்காக என்ன வழியோ அதை நம்ம சீக்கிரமாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து கிரிமினலாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு காலில் ஏதாச்சும் அடிப்படை வச்சுருவோம். அப்படி அடிப்படை வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த பொண்ணால் கண்டிப்பாக டான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குள்ளேயும் பேசி வச்சுக்கிறாங்க. நம்ம இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் முதல் டாப் 3 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. ஸோ அதில் மொத்தம் 5 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் முதல் 3 பேரை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ 4வதாக ஒருத்தரையும் சொல்கிறாங்க. அப்போவும் ராஜியோடைய பேரை சொல்லலை. 5வதாக தான் யாரோடைய பேரை சொல்கிறாங்க அப்படின்னா ராஜியோடைய பேரை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க 5 பேரும் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்த ரவுண்டில் 3 பேரை செலக்ட் பண்ணுவோம். அவங்க 3 பேர் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது அந்த 5 பேர்த்தில் ராஜி செலக்ட் ஆகிட்டாங்க. அப்போது அந்த நடுவர்கள் ஜட்ஜ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் முதலே உங்கள் பொண்ணு அவங்களுடைய மருமகளான ராஜேஸ்வரியோட பேர் தான் சொல்லியிருந்துருக்கணும். அவங்க ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், இந்த ஊர்க்காரங்களுக்கும் பரவாயில்ல, வெளியூர்லேருந்து வந்தாலும் அந்த பொண்ணு ஆடி செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஒரு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அவங்கள லாஸ்ட்டில் சொன்னோம். இந்த பொண்ணு ரொம்பவே சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நேச்சுரலாகவே என்ன இருக்குது, டேலண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இவங்க புரிய வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதற்கப்புறம் நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நம்ம ஒரு வழியாக அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டில் ஏதாச்சும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டு கீழே வர்றாங்க இல்லையா. அப்போ இவங்க கல்லை போட்டு அவங்களுக்கு காலில் குத்துற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிடுறாங்க. ஸோ ராஜிக்கும் அடிபட்டுருது. அவங்களுக்கு அந்த டைம் லேசாக அடிபட்டுருது.
ஸோ அதோட செகண்ட் ரவுண்ட் வந்து கலந்துக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் என்ன பண்ணிடுறாங்க, ராஜி ஜெயிச்சிட்றாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இன்னும் பொறாமை ஆயிடுச்சு. ஐயோ அடுத்து இன்னும் ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு வழியில் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேறு வழியில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ராஜி வந்து எப்படி கால் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதோட ஆடியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் ரவுண்ட்லேயும் வெறித்தனமாக ஆடி அதோட ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கோமதி வந்துட்டு, இங்கே பாருடி, எதுக்குடி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இதில் வந்து கலந்துக்கிற, உனக்கு என்ன தலையெழுத்தா, நீ கலந்துக்கணும்னு ஆசைப்பட்ட, கலந்துக்கோன்னு நான் சொன்னேன். இப்போ வந்து உனக்கு காலில் அடிபட்டிருக்கு, இதுக்காகவாது நீ என்ன பண்ணணும், பேசாமல் இருக்க வேண்டியதானே. இவ்வளோ அடிபட்டதோட வலியை தாங்கிக்கிட்டு எதுக்காக யாருக்காக நீ இந்த போட்டியில் கலந்துக்கிற, நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ப்ரைஸ்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு இந்த ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அதற்கு இல்லை நான் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கான காரணம் கதிர்க்காக தான். கதிர்க்கு வந்து பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் அதை அவன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதே கிடையாது. ஏன்னா செந்தில் மாமாக்கிட்டையும் தனியாக பைக் இல்லை, அந்த பைக்கு தான் பழனி சித்தப்பாவும் ஓட்டுறாரு. அப்படின்றதுனால 2 பேருக்கும் தனித்தனியாக எப்போ பைக்கு கிடைக்குதோ அப்போ வேணால் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி வேலைக்கு போனதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு அவனுக்கு ஆசைப்பட்றான் இல்லையா பைக் வாங்கணும்னு, அதனால் நான் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, வேலைக்கு போய் உடனே என்னால் அவ்வளோ சம்பாதிச்சு வாங்க முடியுமான்னு தெரியல. டியூஷன் எடுக்கிற பணத்துலேயும் டியூவுக்கு எடுத்தேன் அப்படின்னா அவ்வளோ டியூ கட்ட முடியாது. அதனால தான் நான் வந்து எப்படியாச்சும் இந்த பைக்கை வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம கூட நம்ம பிள்ளைக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கலை, ஆனால் அவள் எவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்லடி, நீங்கள் கதிர்க்காக இவ்வளோ தூரம்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா, நீ அப்போனா உண்மையிலே உனக்கு அவனை இப்போ தான் பிடிச்சிருக்குது அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, தயவுசெய்து எங்ககிட்ட போய் சொல்லி ஏமாற்றணும்னு நினைக்காதம்மா. இதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை பார்த்தது இல்லையாங்கோ, நீ இதுக்கு முன்னாடி என் பிள்ளை பேரை கேட்டாலே கொஞ்ச நாளாக எரிஞ்சு விழுந்துட்டு இருந்த, அவனை பார்த்தாலே கோவப்பட்டுட்டு இருந்தேன், அவன் அதுக்கு மேலே உன்னை பார்த்தாலே எரிஞ்சு விடுவான். ஆனால் இப்போ அவன் ஒவ்வொரு விஷயமும் உனக்காக பார்த்து பண்ணுறான். எங்களை மீறி உன்னை போலீஸ் ட்ரைனிங்க்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாமே உனக்காக பார்த்து பண்ணுறான், நீ அவனுக்காக பார்த்து பண்ணுற. நான் இதை தாண்டி எதிர்பார்த்தேன். நீ என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அரசி முன்னாடி கொஞ்சம் தெரியாமல் பேசுகிறாங்க. ஸோ அரசிக்கு இதில் வந்து சந்தேகம் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கப்புறம் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா கதிரை தான் காமிக்கிறாங்க. கதிர் வந்து வீட்டில் இருக்கிறாரு. அப்போது அவருக்கு எங்கே பார்த்தாலும் ராஜியாக தெரியுறாங்க. ராஜி வந்து அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. ரூமுக்கு போகிறாரு, அங்கே ராஜி இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ராஜி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. ஆனால் ராஜியை காணோம். என்னடா இது, இவளா நம்ம கண்ணுக்கு எதுக்கு தெரியுறா, சரி இவள் இல்லாமல் ஒரு 3 நாள் நம்மளால் இருக்க முடியலையே, கதிர் இப்படிலாம் இருக்காத கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரிவு வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரன் ராஜிக்குள்ளே கொஞ்சம் லவ்வை கொண்டு வர்றதுக்கானதாக கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கேப் வந்தால் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுபடியே வந்துட்டு கதிர் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ராஜியை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு, ரொம்பவே வருத்தப்படுறாரு. ராஜி இல்லாமல் அவருக்கு ஒன்றுமே ஓடலை. சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, அவங்களே நினச்சி ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது அவரே ஒரு கட்டத்தில், என்னடா இது, நம்ம அவளை இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம், ஒருவேளை நம்ம அவளை லவ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினைக்கிறாரு. ஐயோ அப்படிலாம் இருக்காது, ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அவருடைய மனசாட்சி வந்து அவர்கிட்ட பேசுது. கதிர், நீ ஒத்துக்கலைனாலும் நீ அவளை விரும்புகிறங்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் அப்படிலாம் விரும்பலை அவளை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருடா, அவள் இல்லாமல் உன்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியல, அப்புறம் எப்படி நீ அவளை விரும்பலைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசாட்சி அவரை கேட்குது. ஸோ இன்னொரு பக்கம் தங்கமயிலுடைய பிரச்சனை. இப்போ சர்டிஃபிகேட் வந்துட்டு கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சரவணன் காலேஜோடைய டீட்டெயில்ஸை மாறி தங்கமயில்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ உண்மையிலே அப்படி ஒன்று இருந்தால் தானே அவங்களும் சொல்லுவாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க.
அம்மா நீ பாட்டுக்கு அளந்து விட்டுட்டு நீ அங்கே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நான் தான் இங்கே கிடந்து சீரழிஞ்சிட்ருக்கேன். உனக்கு தெரியுமா இப்போ உன்னுடைய மாப்பிள்ளை என்கிட்ட நீ எந்த காலேஜில் படித்த, எத்தனாவது பேட்சில் படித்தேன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறதுக்கு. நான் அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? அவர் இன்னும் என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கியான்னு சொல்லிட்டு அப்பப்போ என்கிட்ட ஜாட மாடையாக கேட்டு என்னை அப்படி குத்தி காட்டிகிட்டு இருக்காரு தெரியுமா. எனக்கு இருக்கவே பிடிக்கலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா கல்யாணம் ஆனதுலேருந்து என்கிட்ட இப்படியெல்லாம் பேசினதே கிடையாது. இன்னைக்கு ஒன்றால் தான் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறாரு. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் பேசாமல் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போகிறேன். அவர் என்னை ஏற்றுக்கிட்டாருன்னா நான் அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன். அப்படி இல்லைன்னா நான் பேசாமல் அங்கேயே வந்துடுறேன். அங்கே நான் வர்றது பிடிக்கலனாலும் நீ சொல்லிடு. ஏதாவது ஒரு குளமோ குட்டையோ ஒரு ஆற்றுலையோ விழுந்து நான் செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ தங்கமேலுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமாக மாமா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே கதிர் வந்து நம்ம ராஜியை விரும்புகிறோமா அப்படின்ற குழப்பத்தில் இவர் இருக்கிறாரு. ராஜி வந்து கதிருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பைக்கு ஜெயிச்சே ஆகணும்னு அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அரசிக்கு பார்த்துக்க மாப்பிள்ளை சதீஷ்க்கு வந்து அரசியை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து அரசியை நம்ம அப்படியே ஏற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. இப்படி பல்வேறு கோணங்களில் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.